ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் அவருடைய கிருபை மட்டுமாய் நடத்தி வந்த பாதைகளுக்காய் தேவனை நான் ஸ்தோத்திருக்கிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:35 39 வரைக்கும். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்ம ரொம்ப அன்பு கூறுகிற காரியம் என்னவா இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. சில பேருக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் ரொம்ப விருப்பமா இருக்கும். நம்முடைய குடும்பத்தின் மேல ரொம்ப நம்ம பிரியமா இருப்போம், அன்பு வச்சிருப்போம். நம்முடைய பிள்ளைகள், நாம் வேலை செய்கிற வேலைகள், நம்முடைய பதவி, இதெல்லாம் நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும், ஒரு பிரியா இருக்கும், நம்முடைய அன்பு அதில் இருக்கும். நான்லாம் வேலை செய்கிற காலத்தில் நேரங்காலம் பார்க்காம ராத்திரி 9 மணிக்கு தான் சாவியை பூட்டிட்டு நான் ஆஃபீஸை விட்டு கிளம்புவேன். அப்படி உட்காந்து வேலை பார்ப்பேன். ஆண்டவர் பார்த்தார், இது சரியே கிடையாதுன்ட்டுன்னு ஒரு நாள் கூப்பிட்டார், நீ வந்துரு எனக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் வந்த பிறகுதான் கீழ்ப்படிந்து வந்த உடனே அதனுடைய பெரிய ஞான அர்த்தத்தை என்னால் உணர முடிந்தது. ஹல்லேலூயா. இது இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு. ஆண்டருக்கு ஊழியம் செய்கிறதோட ஒரு கிரேட்டஸ்ட் ப்ரொஃபஷன், ஒரு கிரேட்டஸ்ட் ஜாய் வேறு எதுவுமே கிடையாது நம்ம வாழ்க்கையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தட் வாஸ் மை ஹார்ட். அப்படி இருந்தது. நகையும் சதையும் மாதிரி இருப்போம். நானும் என் வேலையும் ஊழியமும் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனாலும் அதே வேலையில் பாருங்க, நம்முடைய அன்பு என்பது நம்முடைய புருஷன் மீது இருக்கலாம், நம்முடைய மனைவியின் மீது இருக்கலாம், அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இங்க ஒரு அன்பை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. என்ன அன்பு அது? கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. That is the greatest love that was shown on the cross of Calvary. ஹல்லேலூயா. இந்த அன்பு எதனால் வெளிப்படுத்தப்பட்டது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி நம் மீது அன்பு கூர்ந்தபடினாலே அவர் என்ன பண்ணாரு? கடைசி மட்டும் கல்வாரி சிலுவையில் மறைக்கும் வரைக்கும் அவர் அனுமதிச்சு, அவர் சரீரம் கிழிக்கப்படவும் ரத்தம் சிந்தப்படவும் அவர் நம்முடைய பாவங்களுக்காய் அவரை ஒப்பு கொடுத்த தேவனாயிருக்கிறார். அப்ப பாருங்க, நம்ம அந்த மாதிரி ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்றோமா நம்ம வாழ்க்கையில? நம்முடைய தியாகம்னு ஒண்ணு இருக்குதா? பாருங்களேன், இந்த ஒரு அன்பு தியாகம் இல்லாமல் அது வெளிப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. You know, where there is sacrifice, real sacrifice, you can see the real love of God. Hallelujah. கிறிஸ்துவின் அன்பு என்பது it's a sacrifice. அருமையான தெய்வ ஜனமே, நமக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் சில காரியம், சில நபர்களை ரொம்ப பிடிக்கும், சில காரியங்களை ரொம்ப பிடிச்சி வச்சிருப்போம். இது மேலே என் ஆசை இருக்கு, என் வாழ்க்கையை தான் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்வாரு, என் அன்பை விட அது பெருசான அன்பான்னு கேட்பாரு. நம்மகிட்ட எத்தனை பேர்கிட்ட அந்த மாதிரி கேட்டிருக்கிறாரு? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த கிறிஸ்துவன் அன்பை விட்டு பவுல் சொல்றாரு. பவுல் ஆழமானவர். அவர் மிகவும் கமாலியல் அடியிலே படித்த ஒரு மேதாவி, ஒரு மேதை, ஒரு பெரிதான ஒரு மனுஷன். அவர் தேவனால் சந்திக்கப்பட்டு அவர் என்ன சொல்றாரு, டாப் பண்ணி அப்படியே ஒரு பெரிய ஒரு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் இருந்த ஒரு மனுஷனை, கிறிஸ்துவின் ஜனத்தாருக்கு விரோதமாய் இருந்த ஒரு மனுஷனை தேவன் அப்படியே உல்டா பண்ணி என்ன பண்ணிட்டாரு? தமக்கென்று மாற்றி விட்டார். ஹல்லேலூயா.
அவரு சொல்றாருங்க. அவர் எவ்வளவு தூரம் அப்ப அந்த அன்பை ருசிச்சிருப்பாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த நாட்களிலே நமக்கு இது லெந்து காலம் என்று சொல்லுகிறோம் அநேகருக்கு, அப்படிதானே? நிறைய பேரு, எத்தனை பேர் லெந்து காலத்தை ஆசிரிக்கவர்கள் இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கெல்லாம் அந்த காலத்துல, நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது எங்க அம்மா ரொம்ப பக்தி. அந்த பக்கத்துல சிஎஸ்ஐ சென்ட் பால்ஸ் சர்ச்சுக்கு நாங்கள் விடாமல் 40 நாட்களும் காத்தால எழுந்து ஓடிடுவேன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால். போயிட்டு டெய்லி கம்யூனியன் இருக்குவாங்க. இட்ஸ் அ ஹை சர்ச். கம்யூனியன் எடுத்துட்டு வசனம் படிச்சுட்டு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி அந்த 40 நாள் பூ வைக்க மாட்டோம், படம் பார்க்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். அப்படியே இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி அப்படி ஒரு பக்தி பரவச பூனைங்களா இருப்போம் பாருங்க. என்னைக்கு அந்த ஈஸ்டர் முடியுதோ அடுத்த நாள் சேர்த்து வச்சு 4 ஷோ புக் பண்ணிடுவோம். போயிட்டு எல்லாம் அப்போ பாருங்களேன், அப்போ எது மேலே நம்ம பற்றுதல், எப்பண்டா முடியும்? கரிமீனெல்லாம் சாப்பிட மாட்டோம், எல்லாம் 4 சேர்த்து ஒன்றை வச்சு வெட்டிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு என்பது மாறாத அன்பு. ஏனென்று சொன்னால் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் இருந்தாலும் அந்த அன்பு மாறாது, இல்லாவிட்டாலும் அந்த அன்பு மாறாது. எது இருந்தாலும் அந்த அன்பு மாறாது, இல்லாவிட்டாலும் மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வைராக்கியமா சொல்றாரு, அடிப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஹைலி சேலஞ்சிங். போவாரு, காவலருங்க கூட்டின்னு போயிடுவாங்க, ஜெயிலு, ஆச்சா போச்சான்னு பல காரியங்கள். அவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு சிறுமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். சிறுமையை அனுபவிக்கிறவன், சிறுமையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் கிறிஸ்துவின் அன்பிலே அவன் காணப்படுகிறான் என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. சில பேருக்கெல்லாம் சிறுமைன்னா என்னன்னே தெரியாது. ஹைடெக்ல இருக்கணும் அவங்களுக்கு. எப்போதும் நம்ம மேலே இருக்கணும், யாரும் நம்மளை ஹர்ட் பண்ணிடக்கூடாது, யாரும் நம்மளை பற்றி பேசிடக்கூடாது, எதை பற்றியும் நம்மளை நொந்து கொள்ளக்கூடாது. அப்படியே ஒரு கைப்படாத ரோஜா மாதிரி நம்ம இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே வருகிறாரோ அன்றைக்கு அவருடைய அன்பும் நமக்குள்ளாய் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அருமையான தெய்வச்சனமே, அந்த அன்பு எல்லாவற்றையும் தாங்கும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் இந்த அன்பை குறித்து நாம் நல்லா விலாவரியா பார்க்கலாம். அப்படி ஒரு அன்பு தேவனுடைய அன்பாயிருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பு. இன்னைக்கு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளுடைய பிரிப்பவன் யார்? இன்னைக்கு கிறிஸ்துவின் அன்போடு கூட இணைக்கப்பட்டவர்கள். இந்த அன்பு ரோமர் 5:5 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு எங்க ஊற்றப்பட்டிருக்குதா? நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இருதயம்ன்றது இட் இஸ் த கோர் ஆர்கன், ஹார்ட், ஜீவன் உள்ளது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த அன்பு உள்ள இருக்கிறபடினாலே, உண்மையா அந்த கிறிஸ்துவின் அன்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க விசனப்படுகிறவர்களாய் இருக்க மாட்டீர்கள், கலங்கி நிற்கிறவர்களாய் இருக்க மாட்டீர்கள், கண்ணீர் சிந்துகிறவர்களாய் இருக்க மாட்டீர்கள், புலம்புகிறவர்களாய் இருக்க மாட்டீர்கள். இன்னைக்கு என்ன கம் வாட் மே, Jesus is with me, Christ is with meங்கிற ஒரு கெத்தா வாழக்கூடிய வாழ்க்கை என்ன தெரியுமா? இயேசுவின் அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அது இல்லாட்டினா தான் காரியங்களை பார்த்து ஆளும், நபர்களை பார்த்து ஆளும். அது பாருங்களேன், அது மாம்சமும் உலகமுமா இருக்கிறது. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி வாட் இட் இஸ். எத்தனை பாயிண்ட்ஸ் பாருங்க வரிசையா. நான் இதை சும்மா ரன் பண்ணி நான் முடிக்க விரும்புகிறேன். உபத்திரவம் எத்தனை பேருக்கு உபத்திரவம் இருக்குது? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க பொய் சொல்லக்கூடாது தேவ சமூகத்தில். எல்லாத்துக்கும் தானே உபத்திரவம் இருக்குது. ஏதோ ஒரு உபத்திரம் மண்டையில் கொட்டிகிட்டே இருக்குது, இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. அடுத்தது உபத்திரம்னா, ஐயோ என்னால் தாழ முடியல சிஸ்டர், என் சரீரத்தில் உபத்திரம், வாழ்க்கையில் உபத்திரம், இல்லை இந்த மாதிரிலாம் பரிசுத்த பூனைங்களா இருக்கக்கூடாது. கையை தூக்குங்கன்னா நான் ஃபஸ்ட்டு தூக்குவேன். இல்லாத உபத்திரமா? ஆனாலும் எனக்கு கெத்து என்ன தெரியுமா? கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா.
நம்ம படுற கஷ்டம் நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தான் கிளம்பி வந்து இங்கே சேர்ற வரைக்கும் படுற பாடு ஒருத்தர் அறிஞ்சிருக்கிறாரு, கூட இருக்கவங்க அறிஞ்சிருப்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்தால் சிங்கம் மாதிரி தான் நிற்க வச்சுருவாரு நம்மளை. ஏன்னா அவருடைய அன்பு இருதயத்தில் ஊற்றி வச்சிருக்கிறாருல்ல, அந்த அன்பை வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணுறது? ஆனால் அளவா முடியும்? அவருக்காய் சாட்சிகளாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Tonight the Lord wants to change your life altogether for good, for His glory. இன்னைக்கு எதற்காய் நீங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறீர்கள்? உபத்திரவமோ வியாகுலமோ, எதை பத்தி? என் பையன் இப்படி இருக்கான், என் பிள்ளை இப்படி இருக்கிறான், என்னுடைய புருஷன் இப்படி என்னை நொந்த வச்சிட்டு இருக்கான், எதை பத்தி வியாகுலங்கள் நிறைந்தவர்களாய் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? துன்பமோ துன்பம். ஐயோ, இந்த மாதிரி ஒரு துன்பப்பட்ட ஆசாமி யோபை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர்பட்ட துன்பம் மாதிரி வாழ்க்கையில யாருமே இது சரித்திரம், யோபுவின் சரித்திரம், நடந்த ஒரு காரியம். ஹல்லேலூயா. அப்போ பசியில யாராவது இருக்கீங்களா? நான் நிச்சயமா நினைக்க மாட்டேன். அந்த ஒரு காரியத்துல ஏதோ ஒருவேளை சாப்பாடாவது ஆண்டவர் நிம்மதியா சாப்பிடுறது நமக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க அதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் ஊழியத்துக்காக போகும்போது வீட்டில் சாப்பாடு இருக்காது. அப்போ ரொம்ப கஷ்டமான, அப்போவே வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம்தான். எங்களுடைய வீட்டில் எங்கள் அப்பா நல்லா படிப்பை எங்களுக்கு சொல்லி கொடுத்தா, நல்ல சாப்பாடு. எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இட் வாஸ் டிட்டீரியேட்டிங். அதுவும் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏம்பாடு ரொம்ப திண்டாட்டமாயிடுச்சு. சாப்பாடு வைக்க மாட்டாங்க சதுமே வீட்டில். நானும் ஜாலியாக ஒரு ஜோல்ரா பையை மாட்டிக்கிட்டு கிளம்பிடுவேன் ஊழியத்துக்கு. நடந்தே போய் அப்பெல்லாம் என்ன தெரியுமா காணிக்க கிடைக்கும்? ஒரு உண்டை கொடுப்பாங்க, கடலை உண்டை, இல்லாட்டினா பொரிக்கடலை கொடுப்பாங்க. எல்லாத்தையும் அந்த பையில மாட்டி, அந்த ஜோல்ரா பையில மாட்டிக்கிட்டு வழி நடங்க கடிச்சிக்கிட்டே அப்படி எல்லா வில்லிவாக்கம், கெல்லிஸு எல்லா தூரமும் நடந்து போய் தான் ஊழியம் செய்வதுண்டு. பசியா இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாது, ரொம்ப பசியா இருக்கும். கையில கிடைக்கிற அந்த 10 காசு, ஒரு ரூபாய் காணிக்க கிடைச்சா கூட அப்ப ரொம்ப கிரேட். அப்ப அதுல வந்து ஒரு பன்னு, வெக்கமான ரோஷம் ஒன்றும் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில. ஒரு டீ ஷாப்ல நின்று நல்ல ஜாலியா ஒரு டீ குடிச்சிட்டு டீல பண்ணை தொட்டு சாப்பிட்டுட்டு நடப்பேன் திருப்பி. that was the experience. ஆனா இன்னைக்கு கர்த்தர் அழகான ஒரு காரை கொடுத்திருக்கிறார். சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லைங்க. இப்ப நினைக்கிறோங்களா இவங்களுக்கு என்ன ரொம்ப சூப்பரா இருக்காங்க? இல்லை, நாம் கடந்து வந்த ஆதி நிலைமைகளை கர்த்தர் எண்ணி பார்க்கும்படிக்காய் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ நடந்து வந்த பாதையை நீ திரும்பி பார், நீ எப்படி இருந்தேன்ட்டு. யாக்கோபுக்கெல்லாம் நம்ம கூட இருந்ததுனால தெரியும். எல்லாம் இவங்கெல்லாம் பங்கு அடிப்பாங்க உட்கார்ந்து நல்லா டப்பா. கர்த்தர் எங்களுக்கு அத்தனை 38 பேர் 40 பேர் இருப்பாங்க ஹோம்ல. ஒரு ரெகுலர் இதெல்லாம் இருக்காது. இட் வாஸ் ஒன்லி ஃபெய்த். விசுவாசத்தினாலே கர்த்தர் ஆச்சரியங்களை செய்தார். பசி, அடுத்தது நிர்வாணம். கண்டிப்பா துணி இன்னைக்கு நல்லாவே கொடுத்துருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நாசமோசமோ எவ்வளோ டிசாஸ்டர்ஸ் வந்திருக்கும் நம்ம குடும்பங்கள்ல, நம்ம வாழ்க்கையில. இழப்புகள் இருந்திருக்கலாம், கண்ணீர் இருந்திருக்கலாம். அடுத்தது பட்டயமோ, கொலை மிரட்டல்கள், பட்டயமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து போயிருக்கலாம். அட்டாக்ஸ், unseen attacks, seen attacks of the enemy, people we would have gone through. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலும் அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இது ஒரு லெவல், காணல், ஒரு காணல் லெவல். அடுத்த லெவல் நீங்க பாத்தீங்கன்னா மரணமானாலும். ஹல்லேலூயா. கொஞ்சம் டெப்த்துக்கு போறாரு பவுல். சொல்றாரு மரணமானாலும். இன்னைக்கு நல்லா சிரிச்சிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன வியாதி வந்ததுன்னா நம்மளால தாழ முடியுதா பாருங்க. ஒரு வீசிங் அட்டாக் ஆர் ஏதாவது ஒன்று, டாக்டரு உனக்கு இது சரியில்லை, அவ்வளோதான், உனக்கு எல்லாம் போச்சுட்டாருன்னா நம்ம நல்ல ஹாப்பியாக ஸ்மைலிங்காக இருப்போம். நம்ம முகம் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு பாருங்க. உங்களுக்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அப்படியே துக்கத்தோடு அப்படியே இருப்போம். ஐயோ டாக்டர் சொல்லிவிட்டாரு, எனக்கு அவ்வளோதான், எனக்கு இது இருக்குதான், கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. மரணமானான்.
உண்மையா இதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு தேவன் பெரிய கிருபையை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தின் பாதை என்ன? எல்லா அனுபவங்களையும் அவர் கொடுத்தபடியினாலே தைரியமாய் இந்த நாட்களிலே அவருக்கென்று சாட்சியாய் நிற்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஜீவன் போனாலும் அந்த ஜீவன் போற நேரத்திலே 4 பேருக்கு ஊழியம் செய்ய வச்சுட்டு இருந்தாருங்க அங்கே அப்பலோல. காமெடியா இருந்தது. நான் சொல்றேன், ஆண்டவரை இழுத்துட்டு கிடக்குது நம்மளுது. எப்போ இது என்னடான்னா லைன் கட்டி ஆட்கள் ஜபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எழுதி எழுதி கொடுக்க வேண்டியதாக இருந்தது கர்த்தருடைய வார்த்தை. அவர் ஊற்றப்பாடு இல்லை, ஏன்னா அந்த அன்பு. ஹல்லேலூயா. அவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். He is poured into our spirit. He is poured into our heart. The Holy Spirit God இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைத்திருக்கிறாரா? இந்த கடைசி நாட்களிலே நாம் வல்லமையான ஜீவியத்தை கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிறைந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பரிசுத்தாவியானவரை வச்சிட்டு அந்நிய பாஷையில பேசாம அவரை தெரியப்படுத்தாம இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி மௌனமா இருப்பாயானால் உனக்குள் நான் வைத்திருக்கிற என் வரங்களும் கிருபைகளும் என் அழைப்பும் உன்னை விட்டு கடந்து போய்விடும் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். What are you doing with the Holy Spirit? இந்த உலகத்தை ஜெயிக்கும்படிக்காய் உனக்கு அந்த கிருபையை அவர் ஊற்றி வைத்திருக்கிறார். எங்க போனாலும் நீ ஒரு டைனமைட்ன்றத நீ மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மெல்லாம் யாரு? பத்த வைக்கிறவங்க. எங்க போனாலும் ஆண்டவருடைய அன்பை பத்த வச்சுட்டு வந்துடணும், சுவிசேஷத்தை பத்த வச்சுட்டு வந்துடணும். ஹல்லேலூயா. இதுதாங்க நமக்கு கொடுக்கப்பட்ட சிம்பிள் ஜாப். ஒரு சாதாரண துணி கடைக்கு போனாலும் காய்கறி கடைக்கு போனாலும், இல்லைங்க நாங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான், எங்கள் வீட்டுக்காரர் தான் வேலை செய்கிறாரு, நான் வீட்டில் தான் இருக்கேன். டெய்லி பால் போடுறவங்க வருவாங்க, காய்கறி விற்கிறவங்க வருவாங்க, மீன் விற்கிறவங்க வருவாங்க. எங்க யாரையாவது பிடிச்சி ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லி, are you able to really do something for God? இன்னைக்கு நாம் பிரயோஜனமாய் இன்னைக்கு எனக்கு ஜெபிக்கணும், என் வியாதிக்கு ஜெபிக்கணும், அந்த ஜபம் மாறவே மாறாது. போன மாசமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, கண்டினியூவஸா என்னையே பாருங்கன்ற மாதிரி நம்ம வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் அமர்ந்திருக்கிறது. ஆனால் when are we going to rise up in the love of Christ and give fruit unto the kingdom of God? யோசித்து பாருங்களேன். அவர் சொல்றாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் நமக்கு நல்ல ஆயுசு இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, எந்த நேரத்திலையும் ஆண்டவருடைய அன்பை விட்டு யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. ஆண்டவரை மறுதளிக்கவும் முடியாது. கிறிஸ்துவின் பூரண அன்பு நாம் நான் யோசித்து பார்ப்பேன். முந்தியெல்லாம் நான் சொல்லுவேன், ஆண்டவரே யாராவது ரத்த சாட்சியாக மறிக்கணும்னு நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா, யாராவது சுட வந்தால் ஒரே குண்டில் செத்து போயிடணும் ஆண்டவரே. அடுத்த குண்டு அவன் எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு வேலை உங்களை மறுதிச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? குத்துனா கூட ஒரே குத்துல என்ன பண்ணிடணும், செத்து போயிடணும். இப்படியெல்லாம் ஒரு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். ஏன்னா பயம். எத்தனை குத்துனா என்னங்க, ஜீவன் அவருடையது. அங்கதான் போக போறோம். உபத்திரவத்தின் நாட்கள். கர்த்தருக்குன்னு நம்ம எதையும் செய்ய, ஒப்பு கொடுக்க, தியாகம் பண்ண நம்ம ஆயத்தமா இல்லைன்னா ஊழியத்துல பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற ஆஸ்தி பாஸ்தி, நான் ஒன்று சொல்கிறேனே, இங்கே எதையும் சேர்த்து வச்சு நீங்கள் காண போகிற காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் ஆண்டருக்காக நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள். கர்த்தருக்குன்னு அதை மகிமையாக ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, ஏதோ ஒரு கார்னரில் உங்கள் வல்லமை ஆண்டவரை விளங்கட்டும், உங்கள் ஊழியம் நடக்கட்டும், 10 பேர் அதில் அவங்களுக்கு பிரயோஜனப்படட்டும் ஆண்டவரே. when you are with that thought, there will be a great increase in every blessing of your life. Hallelujah. உன் வாழ்க்கையின் மையம் எங்கிலும் ஒரு பலத்த ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, அதிகாரங்களானாலும், அடுத்தது என்னது, வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்கள், இப்ப நடந்து கொண்டிருக்கிற காரியமா இருந்தாலும் சரி, வருகிற காரியமா இருந்தாலும் சரி, எதுவுமே என்ன பண்ண முடியாது, ஒன்னு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க
முடியாது. இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சிஸ்டர் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், ஒரு பொண்ணு கிடைக்கணும். அது வரைக்கும் மீட்டிங்க்கு வருவாங்க, ரெகுலராக ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் காலம் போக போக நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் சாதாரண மனுஷன் இல்லைங்க. நம்ம திருக்கு முறுக்கெல்லாம் அவர் அறிந்திருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இவருக்கு தெரியும் இது எவ்வளோ தூரம் ஓடி வரும், எங்கே ஸ்டாப் ஆகும் அப்படின்றதுலாம் நல்லாவே தெரியும். டப்பு டப்புன்னு எதையும் செய்ய மாட்டார், கொஞ்சம் அப்படி இழுத்து பிடிப்பார். ஹல்லேலூயா. உடனே இந்த ஆத்மா என்ன பண்ணும்? சோர்வாயிரும். ஆண்டவர் சொன்னார் எனக்கு இன்னும் செய்யலை, எப்போ செய்ய போகிறாரு? அதுவே நம்மக்கிட்டே வந்து கேட்பாங்க, சிஸ்டர் கொஞ்சம் டேட்டு டைமோடு அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல. நாங்கள் என்னங்க இங்கே குறி சொல்கிறவங்கள உட்காந்துருக்குறோம். இதுக்கெல்லாமா ஒரு ப்ராஃபஸி. அவர் செய்கிற காரியம் தடைபடாது. காலங்களும் நேரங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதன் காலத்திலே அந்தந்த காரியங்களை அழகாய் நேர்த்தியாய் அவர், உன் திருமண காரியமாக இருந்தாலும், வேலை காரியமாக இருந்தாலும், உன்னுடைய ஃபாரின் ட்ரிப்பு காரியமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அவர் அவருடைய நேரத்தில் he will never miss out. நீ வேணான்னா கூட அவர் டப்புன்னு அதை செஞ்சு முடிச்சிடுவார் அந்த நேரத்தில். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் தொங்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது எப்போ ஆகும்னு தெரியல, எனக்கு இந்த ப்ரொமோஷன் எப்போ வரும், எனக்கு இந்த பணம் எப்போ வரும், இது வர வேண்டிய இது நான் இப்போவோ அப்ளை பண்ணிட்டு அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு வீடு வாங்கணும். ஏங்க நீங்கள் நினையாத நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும். எத்தனை பேருக்கு உயர்ந்திருக்கணும்னு ரொம்ப ஆசை? எல்லாத்துலேயுமே நம்முடைய ஸ்டேட்டஸ், நம்முடைய பொசிஷன் என்ன பண்ண முடியாது, கீழே கோ டவுன் பண்ண முடியாது. சில பேருக்கு அது ரொம்ப துக்கமாக இருக்கும். ஆண்டவர் இதெல்லாம் ரொம்ப செக் பண்ணுவார் தெரியுமா? ஹீஸ் அ காட். அவர்கிட்ட மாட்டணும்னு வைங்களேன், ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், 30 வருஷமா அதுங்க நாங்கள் ரட்சிக்கப்பட்டு. ஆனால் அவங்க குவாலிட்டிஸை பார்த்தீங்கன்னா, குணாதிசயங்களை பார்த்தீங்கன்னா மாறியே இருக்காது கொஞ்சம் கூட. அதே கோபம், அதே எரிச்சல், அதே சண்டை, அதே சச்சரவு, அதே முறுமுறுப்பு, அதே புலம்பல, அதே கண்ணீர். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலிலே நாம் காணப்படும்படிக்காய் அப்படி ஃப்ரைங் பேன்ல போட்டு போட்டு அவர் என்ன பண்றாருன்னா நம்மளை எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், நம்மளுக்கு வெறுப்பா இருக்கும். ஆண்டவரே நான் நினைச்ச உங்கள்கிட்ட வந்துட்டேன், நான் ஒரு கிங் அண்ட் குவீனா இருப்பேன்னு. இல்லை, உன்னை வேலைக்காரனா வேலைக்காரியா முதல்ல அவர் இறக்கிட்டு தான் அதுக்கப்புறம் ஏத்துவார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே அந்த காலை தொடச்சி அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருந்தாரு. ஹல்லேலூயா. நம்மலாம் போய் கால் கழுவுமா? யாருக்காவது யோசிப்போம், அவங்கள கூப்பிடுமா, அவங்க செய்யட்டும் அப்படின்னுவோம். You know he will put you into the lowest position. அதாங்க சிறுமை, அதாங்க உபத்திரம். நம்மளால டேக் இன் பண்ணவே முடியாது. எனக்கா இப்படியா கஷ்டம், ஐயோ ஆண்டவரே. That is where you grow in the likeness of Jesus. அவர் நிராகரிக்கப்பட்டார், அவர் தள்ளப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். அவர் கடந்து போவதையா நீ நானும் கடந்து போயிட்டு இருக்கோம்? இல்லையே. இன்னைக்கு ஆண்டவருடைய அன்புன்றது ஆழமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அவ்வளவு நமக்கு மனசுல அநேக காரியங்கள் தாங்கல்களா இருக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், I am mindful about you and I love you with an everlasting love. வேறு எந்த மனுஷனை காட்டிலும் மனுஷியை காட்டிலும் நான் உன்னை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறேன், உன்னை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த உயர்வு தாழ்வு, அப்பேற்பட்ட யோபு கிழக்கத்திய தேசத்துல அவன் ஒரு பெரிய ஒரு ராஜாவா இருந்தாரு. ஆனா பரு வந்து அப்படியே எல்லாம் ஓட்ட வச்சு சுரிய வேண்டிய ஒரு நிலைமை. யோசித்து பாருங்களேன். ஒரு நாளிலே அவரை பார்த்து வந்தனம் செய்ய எழுந்து நின்றவர்கள் எல்லாம் மூஞ்ச திருப்பிக்கிட்டு போனாங்களாம். அப்ப எப்படி இருந்திருக்கும் அவருடைய ஹார்ட்? கொஞ்சம் பாருங்க.
அப்போ என்னுடைய நிலைமை என்ன? ஆண்டவர் சொல்றாரு, பாருமா, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை தாழ்த்துகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ உயர்த்தப்படுவாய். இன்னைக்கு திருமண காரியம்னா கூட நம்மளுடைய வாழ்க்கையில எது கிடைச்சாலும் பெஸ்ட் கிடைக்கணும், கத்த செய்வாருங்க, அதுல தப்பே இல்லை. ஆனா are you able to receive what the Lord has for you? அவர் ஒருவேளை ஒரு ஹம்பிள் ஸ்டார்ட் கொடுக்கலாம், ஒரு சாதாரண ஒரு தொடக்கமாய் அது இருக்கலாம், அற்பமான ஆரம்பமாய் இருக்கலாம். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை செய்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, never miss out on anything what the Lord wants to do in your life. உன் கண்களை அகல விரித்து நீ பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய திட்டம், அவரோடு நடக்கும் பொழுதுதான் அவருடைய சித்தம், அவருடைய ஹார்ட் எல்லாம் தெரியும். ஆனா நமக்கு தான் டைம் இல்லையே, பழம்பினே இருக்கிறோமே, ஐயோ இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இது இப்படி இருக்குது, காசு இல்லை, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படியே நம்ம கண்ணெல்லாம் இங்கேயே ஒரு பிசாசு நல்லா லாக் பண்ணி வச்சுட்டானே, நம்மள எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணி இதையே பார்த்து இதையே அழுது இப்படியே போடான்னு விட்டுறான் கடைசியில். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தூரத்து பார்வை, எட்டின பார்வை நமக்கு தேவையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. You know something, we are kingdom people. நாம் ராஜரீகத்தின் ஆட்கள், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரிய காரியத்துல நம்ம லாக்டவுன் ஆகவே முடியாதுங்க. டுடே யூ நீட் டு புட் a shift. Let it be the last day of your lamentation, says the Lord. Let it be the last day of your tears. உன் எல்லா வியாகுலங்களுக்கும் உன் கண்ணீருக்கும் இது கடைசி நாளா இருக்கட்டும். கர்த்தருக்குள் களி கூறுகிற ஒரு வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, யோவான் 16:33 இப்படியாய் சொல்லுகிறது, ஹல்லேலூயா. உலகத்துல நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு உபத்திரம் இருக்கும். வேலையில உபத்திரம் இருக்கும், புருஷனோட உனக்கு உபத்திரம் இருக்கும், மனைவியோட உபத்திரம் இருக்கும், உன் பிள்ளைகளோட உபத்திரம் இருக்கும், வேலையில வருமானத்துல எல்லாம் கடன் கடன் கடன், எல்லாவற்றிலும் ஒரு உபத்திரம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணணுமா, நம்ம திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்னைக்கு உலகமும் அந்த மாம்சமும் நம்மளை நல்லா லாக் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்ம முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா இன்றைக்கு காணப்பட முடியவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க யோசிக்கிறீங்க, சிஸ்டர் எனக்கு மேலே வரவே முடியல, அந்த நாள் எண்ணம் எனக்கு அப்படியே இருக்குது, என்னால் ஷிஃப்டே போட முடியல, வெளியே வர முடியலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு பரிசுத்தாவியானவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு நைட்டு உங்களை அந்த உளையான சைட்டிலிருந்து எல்லா பாரத்திலிருந்தும் உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து விடுவார். ஹல்லேலூயா. சில பேர் பழச நினைச்சு நினைச்சு நினைச்சு, நீ அப்படி சொன்னியே, இவங்க அப்படி சொன்னாங்களே, யூ நோ தட் ஹர்ட் காலம் வரைக்கும், சாகிற வரைக்கும் மாறாது. சில பேருக்கெல்லாம் இழுத்துக்கிட்டே இருக்கும், உயிர் போகாம நான் பார்த்துருக்கேன். அதுக்கு வேற ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க, சிஸ்டர் இவங்க ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எங்களுக்கு எல்லா ஊழியமும் இருக்குது, அனுப்பி வைக்கிற ஊழியத்திலேருந்து எல்லா ஊழியமும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு ஜெபம் பார்ப்போம். ஆண்டவரே இது என்னத்துக்காக இழுக்குதுன்னு கேட்டால், இல்லை அதுக்கு உள்ளார ஒன்று பட்டக் பட்டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது, அது ஒன்று யோசித்துக்கிட்டு இருக்குது, அது என்னான்னு கேளு அப்படின்வாரு. அது காது கிட்ட போய், என்னம்மா வயசானவங்களா இருப்பாங்க பாருங்க, நல்ல வயசு இருக்கும், என்னன்னு கேட்டா, என் புருஷங்க உட்காந்துக்கிறான் பத்தியா, அவன் இப்படி சொல்லிட்டான், அதனால தான் இழுத்துக்கிட்டு இருக்குது. அவர் அங்கே கல்லுமாய் உட்காந்துருப்பாரு புருஷங்க. அப்புறம் அவரையும் கூப்பிட்டு இந்த அம்மாவுக்கும் சொல்லி, மன்னிங்க, அப்போ ஆண்டு சமாதானத்தோடு அவங்கள எடுத்துக்கொள்வாருன்னு சொன்னோடனே அவங்கள கைப்பிடிக்க வச்சு ஜெபம் பண்ண வச்சு எல்லாம் பண்ணோன்னா பட்டுன்னு போயிடும். செய்கிறார். நம்முடைய இருதயம் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார்.
சில பேருக்கு பொண்ணு மேல ஆசை. கேட்டிருக்கீங்களா? அந்த பொண்ணை உரசி வாயில் அப்படி வச்ச பட்டுன்னு போயிடும் உயிர். மண்ணு மேல ஆசை, மண்ணை கொண்டு வந்து உரசி வச்சா போயிடும். சில நிறைய பேருக்கு பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி. பற்றுதல், பிடித்தல். இன்னைக்கு எது மேல உனக்கு நீ இன்னும் விட்டாப்படியா உட்காந்துருக்குற? ஆண்டவர் வேணாம் வேணாம் சொல்ல சொல்ல நம்ம அதையே பிடிச்சிட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, that is not good for you. Today you have greater works to do. Today you have greater mission and vision and commission to do. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல பார்க்கிறோம், பத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. ஆமென். 2 பேதுரு 19 கொஞ்சம் படிங்க சீக்கிரம். 2 பேதுரு 19. தாங்களே கேட்டுக்க அடிமைகளாய் இருந்தும் அவர்கள் சுயாதீனத்தை பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அதனால் அவன் அடிமையாக்கப்பட்டிருக்கிறான். இந்த வசனம் ரொம்ப சூப்பர் வசனம். யோசித்து பார்த்தீங்களா? எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ. சில இதெல்லாம் ஹேபிட்ஸ் நம்ம விட முடியாது, சில காரியங்களை நம்ம திங்க் பண்ணாம இருக்க முடியாது. இது இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு ஏதாவது நினைக்கிறீங்களா நீங்க? இது கண்டிப்பா எனக்கு வேணும், இது இருந்தாதான் எனக்கு சாத்தியம், இது இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதை விட்டே கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அதனால் நீங்கள் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். தேவனுடைய ஜெயம் நமக்குள் காணப்படவில்லை, ஆனால் அந்த பாவம் நம்மை ஜெயம் எடுத்து கொண்டிருக்கிறது, அந்த சிந்தனை நம்மை ஜெயம் எடுத்து கொண்டிருக்கிறது, அந்த சூழ்நிலை. சில பேருக்கு சந்தேகம் இருக்குது பார்த்தீங்களா? மண்டை ஃபுல்லா இருக்கும் சந்தேகம். புருஷன் எங்க போறோம் வரோம் பார்க்குறோம், இப்படி ஏங்க எல்லாத்துலேயும் சந்தேகம் இருக்கும். சாப்பாடு போட்டால் கூட இதில் விஷம் கலந்துருக்குதா? ஒழுங்கா சாப்பிட முடியாது, சுயாதீனமாக எதையும் செய்ய முடியாது, ஏன்னா மண்டை ஃபுல்லாக சந்தேகம். அந்த சந்தேகத்தினாலே உனக்கு அழிவு உண்டாயிடும். அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்களை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். தேவ அன்பு நம்மை நிறைக்கும் பொழுது அதில் சந்தேகம் வர முடியாது. ஹல்லேலூயா. அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் சகிக்கும், சகலவற்றையும் நம்பும். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பினால ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைக்கப்பட்டிருக்கும் பொழுது சூப்பரா இருக்கும். அந்த வீடே ஒரு பரலோகம் மாதிரி இருக்கும், குட்டி பரலோகம் மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க? ஹல்லேலூயா. சண்டை இருக்காது. இன்னைக்கு பயங்கர பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறதா? குழப்பங்கள், புருஷன் மனைவிக்குள் மாறுபாடுகள், ஆர்குமெண்ட்ஸ், த ஸ்பிரிட் ஆஃப் ஆர்குமெண்ட். ஒன்று சொன்னால் 4 சொல்ல வேண்டியது, அது சொல்லாமல் தூக்கமே வராது. நீ அதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரே, நான் எல்லாவற்றுக்கும் மேலானவராய் இருக்கிறேன், என் அன்பினாலே நீ நிரப்பப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு அவ்வளவு ஆழமானது. ஹல்லேலூயா. சங்கீதம் 25, 15, 16, 17 பாருங்க. 15ஆம் வசனம் கொஞ்சம் படிங்க. அடுத்தது எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன், என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். ஆமென். தாவீது பெரிய ராஜாங்க, அவர் சொல்றாரு, his life was hunted. பயங்கரமான என் இருதயத்துக்கேற்ற தாசன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அவரை பத்தி. அவர் பண்ண ஒரு சின்ன ஒரு காரியம் இல்லை, அவருடைய பார்வைக்கு பெரிய காரியம் தான் அது. வழி விலகின பொழுது காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றினார். ஏதோ அவர் ஜீவனை எடுக்கும்படிக்காய் அல்ல, தாவீதை திரும்பவும் அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வரும்படிக்காய் கர்த்தர் சில காரியங்களை அவனுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஃபேஸ் கடந்து போறாரு தாவீது. என்னது? நான் தனித்தவனும், அடுத்தது சிறுமைப்பட்டவனும். எல்லாம் ஏறி மிதிக்கிற மாதிரி விட்டுருவார் ஆண்டவர். சில டைம் பார்த்துருக்கீங்களா? ஆஃபீஸில் போனால் அங்கே ஏறி மிதிப்பாங்க, எல்லாரும் திட்டுறது கொள்வது. வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃப் ஒரு பக்கம் ஏறி மிதிச்சிட்டு இருக்கோம், பிள்ளைங்க ஒரு பக்கம் நம்மளை ஏறி மிதிச்சிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் ஏறி மிதிக்க விட்டுருவார். உன் முதுகை மற்றவர்கள் கடந்து போகும்படிக்காய் தரையும்
வீதியுமாய் மாற்றிடணுன்றார். உண்மைதானே? நம்மளுக்கு அதை தான் செய்ய முடியாது. இல்லை, நான் நிமிர்ந்து நிற்பேன், இப்படித்தான் இருப்பேன், என்னை ஒருவரும் அசைக்க முடியாது, நான் அசையாத சீயோன் பர்வதம் மாதிரி எப்பொழுதும் இருப்பேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது சகல அனுபவங்களிலும் நம்மை தாண்டி போக பண்ணி அவர் நம்மை சிறப்பான ஒரு பாத்திரமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இதை கொஞ்சம் திருவிளையாடல்களை கேட்சப் பண்ணிட்டோன்னு வைங்களேன், நமக்கு பழக்கமாயிரும். அவரோடு பழகி சமாதானமாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன செஞ்சாலும் நமக்கு தெரிஞ்சிடும். ஓஹோ, இதனால தான் இது டிலே ஆகுது, இதனால தான் இந்த ப்ரொமோஷன் வரல, இதனால தான் இந்த வீசா கிடைக்கல, இதனால தான் இந்த பிள்ளைப்பேர் தடைப்படுது, இதனால தான் இந்த திருமண காரியம் பண்ணும்போது நான் எப்படி மாற வேண்டும் ஆண்டவரே? தட் வில் பி த குவெஸ்டன். நான் என்னை எப்படி மாற்றணும் ஆண்டவரே? நான் என்ன செய்ய நீர் விருப்பமாக இருக்கிறீர் கேட்கணும். அதை கேட்க மாட்டோம். ஆண்டவரே, அவங்க தப்பு பண்ணாங்க, இவங்க எல்லாத்தையும் நம்ம மற்றவங்கள தான் காமிச்சிட்டு நம்ம ஆராய்ந்து அறிய கர்த்தர் நம்மை விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள், குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், இன்னைக்கு பல ஏமாற்றங்கள், கண்ணீர், துக்கம் ஏன் விடாமல் பற்றி கொண்டிருக்கிறது? Why God has not changed the situation and circumstances yet in our life? What is the reason? நம்ம சிறையிருப்பு இன்னும் மாறல. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் அந்த காரியங்களை அனுமதித்திருக்கிறார்? இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம விசாரிச்சோம்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு டிப்ஸ் கொடுத்தனா, இல்லை ராஜாத்தி, ராஜா இதை நீ மாத்திட்டீங்கன்னா எல்லாமே மாறிடும்னு சொன்னானா, we need to have the humility. அந்த தாழ்மையை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சில பேருக்கு திட்டுறது கூட பிடிக்காது, பார்த்துருக்கீங்களா? எதுவும் கடுமையா பேசினாலும் ஐயோ டோன்ட் ஹர்ட் மீ, அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நீ லாய்க்கே கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஃபுட்டே கிடையாது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், we need to give ourselves for correction. தேவன் நம்மளை என்ன செய்ய நினைக்கிறாரோ எப்படி போட்டு நீங்கள்லாம் அது எப்படி நீங்கள் அறிந்து கொள்றீங்க? நம்மளாம் டச் மீ நாட் மாதிரி அப்படியே சேஃப் ஜோன்லேயே ஓடிடுவோம், நம்ம எஸ்கேப். இன்னைக்கு அதனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறியவில்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய பூரண அந்த சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை உடைத்து உருவாக்குகிற தேவனாயிருக்கிறார். நொறுக்குவார் கடைசி வரைக்கும். நம்ம இஷ்டம், நம்ம கதற கதற ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, இனி நான் இல்லை, எனக்குள் பிழைத்திருக்கிறவர் கிறிஸ்து இயேசுவே என்று சொல்லும்படிக்காய் நம்முடைய வாழ்க்கை தரத்தை அவர் மாற்றுகிறார். காரி துப்ப விடுவார் நம்மள. நீ இவ்வளவுதான் நம்மளை பேச விடுவாரு. கேவலமா பேசுவாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு ஸ்மைல் போக முடியுதா நம்மளால? யோசித்து பாருங்க. தட் நீட்ஸ் a deep training. அடிபட்டு உதப்பட்டு எல்லாத்துக்கும் வந்து அதையும் மீறி தேவனுடைய அன்பு உள்ள நிறைக்கும் போது தான் அந்த ஸ்மைலே நமக்கு வரும். ஹல்லேலூயா. இல்லைன்னா கோபத்தில் வீடே ரெண்டா போனாலும் பரவாயில்ல, நான் போகிறேன், என் இஷ்டத்துக்கு நான் இருக்கேன்னு போய்கிட்டே இருப்போம் நம்ம பாட்டுக்கு. இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஆத்மாவை விரும்பவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு மேலானது, நான் முடிக்க விரும்புகிறேன். அருமையான தெய்வ ஜனமே, அது சொல்றாரு, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். தேவனுடைய அன்பு என்ன பண்ணும்? அவரே நோக்கி பார்க்க வைக்கும். இந்த உலகத்தை பார்க்காது, மனுஷரை பார்க்காது. இவங்க மூலமா எனக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நீங்க நினைக்க முடியாது. இவங்க எனக்கு ஒத்தாசை பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்க முடியாது. இவங்க மூலமா எனக்கு ஒரு பணம் வரும்னு நினைக்க முடியாது. எல்லாத்தையும் தட்டிக்கிட்டே இருப்பாரு நம்ம ஆண்டவர். பார்த்துருக்கீங்களா? அது வரும், அவர் வருவாரு, என்ன காணாம போயிடுவாங்க. உனக்குன்னு எல்லாத்தையும் காணாம வச்சிருவாரு. என்னைக்கு நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கிறதோ, உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுத்துப்பார். உனக்கு வேண்டிய ஒத்தாசை பரத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன லோன் சாங்ஷன், இல்லாட்டினா உங்களுக்கு என்ன பம்பர் அடிச்ச மாதிரி ஆண்டவர் ஏதாவது he can do a miracle in your life. நீ இப்படித்தான் எனக்கு பணம் வரணும்னு நினைப்ப.
ஆண்டவர் உன் கையில அழகா தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. அவரால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இயேசு வரி பணம் கட்டணும்னு நினைச்சாரு, போய் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வர சொன்னாரு. கொஞ்சம் யோசிங்களேன். யாரு? பேதுருவை பார்த்து சொன்னாரு போப்பா ஃபர்ஸ்ட் வர மீனை புடி, வாயை தர அப்படின்னாரு. பார்த்தா ஒரு வெள்ளி பணம் இருந்துச்சு. விசுவாசிக்கிறீங்களா இத? இயேசு அற்புதம் செய்கிறவர். அவர் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே, அவருடைய அன்பு நம்மை நிறைத்து கொண்டிருக்கிறபடியினாலே, அவருடைய விசுவாசம் நம்மை நிறைத்திருக்கிறது என்பது உண்மையிலும் உண்மை. ஏங்க, மீன் வாயில ஒரு பணத்தை, வெள்ளி பணத்தை வைக்கிறவரு யாரையாவது ரோட்ல போறவனை பிடிச்சிட்டு அவன் தெரிந்து போவான், ஐயோ இந்த காசை எந்த உண்டியில கொண்டு போய் போட, எங்க போய் போக நான் சொல்லுவாரு, அந்த அட்ரஸுக்கு போ, அந்த அம்மாட்ட போ, அந்த ஐயா கிட்ட போ, இதை போய் கொடுத்துட்டு வா. 10 லட்சம் நாங்க 1 கோடியா உன் கையில 100 கோடிகள் கூட கொடுத்துட்டு போக முடியும். விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தையை? நான் விசுவாசிக்கிறேங்க. ஐ பிலீவ் இன் தி மிரக்கிள்ஸ் ஆஃப் காட். நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. அவர் தாங்க வரணும், இந்த கடன் வாங்கி இதெல்லாம் போய் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, இது பண்ணித்தான் இப்படி வரணும்னு நினைச்சா அது ஆகவே ஆகாது கடைசி வரைக்கும். லேர்ன் டு லுக் அன்டு காட். இன்னைக்கு ராத்திரி உனக்கு தேவையானவைகளை கர்த்தர் வருஷிக்க காடைகளை அனுப்பிச்சாருங்க வனாந்திரத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்கிற காரியங்கள் அதிசயமானதும் அற்புதமானதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர் சொல்றாரு, கர்த்தரை நோக்கி பார்த்த முகம் ஒன்று கூட வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆண்டவர் இதை செய்ய போறாரு என் வாழ்க்கையில அப்படின்னு விசுவாசிச்சிங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும் உங்களால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய அட்மிஷன் காலேஜ்லையா, எங்க யோர் ப்ரமோஷன்ஸ், ஆண்டவர் எந்த தலையை தட்டணும் தட்டி உன்னை தூக்குறதுக்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சாதாரணமாக உட்காந்துருந்தார் முத்தத்தில் முருதகாய். ஆமான் பெரிய ராஜ அரண்மனையிலே அவன் வீட்டு இருந்தான். டப்புன்னு டாப்ல ஆக்குனாருங்க. அதை இங்க கீழே கொண்டாந்தாரு, இதை மேலே தூக்குனார். விசுவாசிக்கிறியா? கல்லு மாதிரி ஒருத்தன் உட்காந்துருப்பான் உன்னுடைய நன்மைக்கு விரோதமா, ஆளே இல்லாம காலி பண்ணிடுவார். ஆண்டவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அற்புதங்கள் நடந்தீங்க. கிறிஸ்துவின் அன்பை நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. இவ்வளோ பெரிய அன்பு உடையவர், எனக்காக ரத்தத்தை சிந்தினவர், எனக்காக தன் சரீரத்தை கிழிக்க கொடுத்தவர், எனக்கு இதை செய்ய மாட்டாரா அப்படின்னு நீங்க அதை மெடிடேட் பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த சனத்திலிருந்து அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் இருதயத்திலே வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு. தாவீதுக்கும் ஒரு ஃபேஸ் போச்சுங்க. அதே மாதிரி இன்றைக்கு உனக்கும் எனக்கும் நாம் கடந்து போகிற, ஒருவேளை நான் இங்கே நல்லா சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் கடந்து போகிற காரியங்கள் எனக்கு தெரியும், சாந்தினிக்கு தெரியும். எங்களை பார்த்தா வில் பி வித் ஆல் ஸ்மைல்ஸ். எரும மாட்டு தோல் மாதிரி ஆயிடணும். மழை அடித்தாலும் அது பார்த்தீங்கன்னா நகராது. என்ன மழை பெய்யட்டும், இடி இடிக்கட்டும், அதை கிட்ட போய் தள்ளினா கூட மெதுவாக அப்படி அசையும். சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, கொட்டாயை விட்டுக்கிட்டு ஜாலியா அப்படியே தூங்கிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு பாரு. நேரம் வந்துடுச்சு, அவர் வந்துட்டு இருக்கிறாரு. கைவிடப்படாதபடி பரலோகம் போய் சேரணும், அதுதாங்க ட்ரூத். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு 1 யோவான் 4:4 பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு சொல்றாரு, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். பிள்ளைகள் ஜெயிக்கிறார்கள். பிள்ளைகள்னா யாரு? தேவனுடைய பிள்ளைகள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். நல்லா கவனிச்சு பாருங்க, தேவ புத்திரர்கள் நம்மெல்லாம். ஹல்லேலூயா. அதே ஜீனு, அதே இது எல்லாமே நமக்கு, அவருடைய பிளட் லைன் நமக்குள்ளார வந்திருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு என்றைக்கு நமக்குள் பிரவேசிக்கிறாரோ, he is so real in our life. That makes all the difference. இன்னைக்கு நம்ம ஒரு உப்புச்சப்பு இல்லாம, ஒரு சாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஒரு இமோஷன்லெஸ், ஒரு ஃபீலிங்லெஸ் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கோமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இயேசு உன் வாழ்க்கையில இருந்தா
தையத்தக்கான்னு கூச்சிட்டு இருப்பம்மா ஜாலியா. எது நடந்தாலும் நடக்காட்டினாலும் your joy will be so full. உன் புருஷன் திட்டினா கூட ஈன்னு சிரிச்சிட்டு கேட்டுட்டு இருப்பேன். நீ you will never show a reaction. அதில் அவருக்கே திட்டினா கூட இது மண்ணு மாதிரி இருக்குதுன்னு போயிடுவார், திட்டமாட்டார் அடுத்தது. ஹல்லேலூயா. only when we react there's another thing coming up. நீ பேச நான் பேச, நீ பேச நான் பாஸ், அது அப்படியே ஒரு வல்கானோ மாதிரி டபால்னு வெடிக்கும். தேவைதானே அது? எட்டோன்னு ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்மைல் அனுபவம்னா எல்லாம் அப்படியே முடிஞ்சிடும் வேலை. என்னன்னா கிரைஸ்ட் இஸ் இன் மீ. அவர் மௌனமாய் இருந்து சாதித்த காரியங்கள் அநேகம். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கேட்குறாரு, நீ யாரு? குவைட்டா உட்காந்துக்கிறாரு. நீ தானா கிறிஸ்து? அதுக்கும் ஆன்சர் பண்ணல. அப்புறம் அவர் நேரம் வரும்போது சொல்றாரு, நீ சொல்லுகிற கிறிஸ்து நான் தான் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்லாமலே நான் இப்படி படிச்சிருக்கிறேன், நான் இதை முடிச்சிருக்கிறேன், நான் அதை பண்ணியிருக்கிறேன்னா நீ கொஞ்சம் உட்காருன்னு ஓரத்தில் உட்கார வச்சுருவாரு. நம்மள நம்முடைய எஃபிஷியன்சி, நம்முடைய எபிலிட்டி, நம்முடைய தரம், நம்முடைய ஃபுல் கப்பாசிட்டியெல்லாம் அவர்கிட்ட போய் வித்தையே காமிக்க முடியாது. நான் சொல்கிறேனே, எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு உட்காருனாருன்னா கப்புன்னு வாயை பற்றிட்டு உட்கார்ந்துடணும். ஆனால் அவருக்காக ஒரு நேரம் வரும், நம்ம உண்மையாக அடங்கி அவருடைய காரியத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் அவருடைய கரமே நம்மளை உயர்த்தும். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைக்கிற காரியத்தை தடை செய்பவன் யார்? அவர் உயர்த்த நினைக்கும் போது எவன் உன்னை தாழ்த்த முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக இவனை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்க யாரு? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்து இயேசு தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. அந்த விசுவாசமானது என்ன பண்ணுமா? உன்னை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. You are more than a conqueror. அடுத்தது சொல்லுது, 4th verse சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறந்தது எல்லாம். இப்போ நல்லா கவனிங்க, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை என்ன பண்ணாரு? கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களை என்ன பண்ணாரு? அவருடைய புத்திரர்களாய் அவர் மாற்றி இருக்கிறார். இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? இன்னைக்கு நைட்டு கை தூக்குங்க. இன்னும் அந்த ரட்சிப்பின் நிச்சயம் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஏசப்பா, என் இருதயத்தை உங்களுக்கு திறந்து கொடுக்குறேன், நீங்க வாங்க எனக்குள்ளார. அவருடைய சுவிசேஷம் நம்மை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. You know, when the Lord Jesus Christ comes into your life, அப்போ நீ தொடறதெல்லாம் வாய்க்கும், தொட்டதெல்லாம் பொண்ணா வழங்குதுன்றாங்க பார்த்தீங்களா? நீ என்ன ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அது ஃப்ளரிஷ் ஆகும். நீ சின்ன வேலை பார்த்தாலும் அதுக்கு இன்கம் பெருசாக இருக்கும். நீ நல்ல ஒரு நீ கல்யாணம் பண்ணாலும் ஆண்டவர் உனக்கு சரியான நல்ல உனக்கேற்ற பொண்ணை கொடுப்பார். ஆனால் நம்மளாம் ஆண்டவரே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். உனக்கு வாங்கூட சேர்ந்து குப்பை கொட்டுறதுக்கு யார் பெஸ்ட் ஆளுன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எதோட இணைச்ச ரெண்டும் ஒன்னா ஓடும் பிச்சிக்காமன்றது அவருக்கு தெரியும். நம்ம இருக்கிறோமே ஆத்திர அவசரத்துல எனக்கு இப்படித்தான் வேணும், இது இப்படி ஆச்சு, 30 வருஷம் கல்யாணம் பண்ணி ஆயும் சண்டை வந்தா மண்ணை போய் கட்டினேன், மூஞ்ச பார்த்து கட்டினேன், இதை பார்த்து பண்ண. ஏன்னா மனசுல அவ்வளோ அதிருப்தி. ஆனா ஆண்டவர் இஸ் த பெஸ்ட் மேட்ச் மேக்கர். நீங்க காலங்கள் சென்று பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். இந்த கோபக்கார மனுஷனுக்கு இப்படி ஒரு ஆசாமி வந்தாதான் அதுக்கு சரியான ஒரு மேட்ச் இருக்கும்னு அவருக்கு தெரியும். ரெண்டும் டமால் டிமால்னுச்சுன்னா அங்கதான் போய் நிற்கும் கோர்ட்ல வேலைக்காக. சில வாயே பேசாது, எல்லாத்துக்கும் தலையாடிக்கிட்டே உட்காந்துருக்கணும். சில பேர் புருஷன்மா தலையாடிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க, பார்த்துட்டீங்களா? மனைவி சும்மா அப்படி அசுரப்புளி மாதிரி இருக்கும். இதோட ஒட்டினாதான் இது ஒன்னா ஓடணும்னு அவங்களுக்கு தெரியும். உன் மூக்கு சரியில்லை, உன் மூஞ்சி சரியில்லைன்னு டெய்லி சொல்லுவோம். யாருக்காவது அந்த ஆட்டிடியூட் வருமானு பாரு. இன்னும் ரோஷம் வரும்.
இதுக்கு தானடா என்னை கட்டினதுலேருந்து என் மூஞ்சி அப்போ தெரியலையா என் மூக்கும் என் மொழியும் எப்படி இருந்தது, லவ் பண்ண காலத்துலலாம் தெரியலையா என்னை பற்றி உனக்கு, ஆச்சா போச்சான்னு 30 வருஷம் கழிச்சு சண்டை போட்டு உட்காந்துருப்பாங்க. ஆண்டருக்கு தெரியுங்க வாட் பெஸ்ட் டு கிவ் யூ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது சொல்றாரு எல்லாம் ஜெயிக்கும், நீ செய்யறதெல்லாம் ஜெயிக்கும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளார இருக்கிறதுனால, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடினால நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் தொட்டதெல்லாம் ஜெயிக்கும். என்ன தோல்வியா அது காணப்பட்டாலும் என்ன நிமித்தமாய் தேவன் அதை ஜெயமாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க சொன்ன அறிக்கைய இனிமேல் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு தோல்விகள் இருந்ததோ, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு அதைரியங்கள் இருந்ததோ, இழப்புகள் இருந்ததோ, கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலிருந்து ஆண்டவர் உன்னுடைய எல்லா காரியங்களையும் அவருடைய மகிமைக்கென்று அவர் திருப்புகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரபல கதலபியாந்த ரபா, நீ எண்ணுகிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் கர்த்தர் அவர் உனக்கு செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். உன் சரீர சுகத்துல உனக்கு எனக்கு விடுதலையே இல்லை நினைச்சிட்டு இருக்கியா? இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது கிறிஸ்து எனக்குள் அவர் சர்வ சுகமுள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்து இயேசு எனக்குள் அவர் சர்வ சுகமுள்ளவராய் இருக்கிறார். அவர் சர்வ பலமுள்ளவராய் இருக்கிறார். அவரே எனக்கு ஜீவனானவர், அவரே எனக்கு பலனானவர், அவரே எனக்கு போதுமானவர், அவரே என்னுடைய ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார். ஹalleluya. You will never lack anything in your life. The Lord says, be encouraged tonight. இன்னைக்கு நீ முற்றிலும் ஜெயம் கொள்ளும்படிக்காய் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். தோத்து போக ரிசைன் பண்ணணும்னு நினைக்காத. உன் வேலையில இருந்து be there what the Lord has given you. உன்னுடைய நேரம் வரும் வரைக்கும் be there. ஆண்டவர் சொல்றார், அவசரப்படாத. கர்த்தர் நான் காயை மாற்றுகிற வரைக்கும் நீ எதிலும் அவசரப்படாதே என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தள்ளி வைக்கும்படிக்காய் நினைக்காதே எதையும். கர்த்தராகிய தேவன் நான் சேர்த்து வைத்ததை யார் பிரிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரொபௌனி ஹல்பரா கத்சியாந்திரவா. கடைசியாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். சங்கீதம் 75:6 சொல்லுகிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. நீதிமொழிகள் 21:31 சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் தேவன் உன்னையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய துக்கங்கள், விசாரங்கள், தோல்விகள், பலவீனங்கள், இழப்புகள், கண்ணீர், இன்னைக்கு சந்தோஷமா உங்க முகத்தை மாத்துங்க. இயேசு இருக்கிறார்னா there will always be a smile on your face. என்ன அடி உத வாங்கினாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அது ஒரு கிருபை. முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தாவே fill my spirit, Holy Spirit God fill my life. பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் இயேசுவின் அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. புரியுதா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேவனை நோக்கி பார்த்தோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, அநேக ஆண்டவர் இதை செஞ்சாதான் நான் அவர் இருக்கிறாருன்னு விசுவாசிப்பேன்ற நபர்களை கர்த்தர் எச்சரிக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் குருவி மூளைக்கு நான் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் உன்னை பரிசுத்த ஆவியானவர் நிறைக்கும் பொழுது பிதாவின் சித்தத்தையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய காரியங்களையும் வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு எதை குறித்து நீ அசட்டையா இருக்கிறாய்? இன்னைக்கு இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர் ஒவ்வொருவரையும் தன் பட்சமாய் இழுத்து கொள்ளும்படிக்காய் அவர் மத்தியிலே வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு இருதயத்தை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே
நான் இவ்வளோ காலம் என் கோபத்தினாலே, என் சொந்த எண்ணங்களினாலே உம்முடைய அன்பை விட்டு நான் பிரிந்து போய்விட்டேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எனக்குள் ஆழமாய் இல்லாததினாலே பிசாசு என்னை அநேக காரியங்களிலே வஞ்சித்து என்னை திசை திருப்பி விட்டான் ஆண்டவரே. இன்றைக்கு என்னை மன்னிங்க ஏசப்பா. உம்முடைய ஆழமான அன்பின் உறவிற்கு நான் வர விரும்புகிறேன். You are so live in me, Lord. Taste and see that the Lord is good. அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் சொல்றாரு, எதையோ நீ யோசித்து ருசித்து பார்க்கணும்னு நினைக்கிற, ஆனா என்னையே நீ டேஸ்ட் பண்ண மாட்டேன்ற. I am available for you tonight. I am very much available for you tonight. நான் உன் பக்கத்துல இருக்கேன். உனக்குள்ளார நான் வர நான் வாஞ்சியாக இருக்கிறேன். நீ வான் சொன்னாதான் வருவேன். அல்லாவிட்டால் I will be a gentle person to remain outside. நீ திறந்து வான் சொன்னா உன் சரீரத்தையும் உன் சரித்திரத்தையும் நான் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறேன். உரபா ஷேகா துருபி ஆந்திரபா. நீ இன்றைக்கு இருந்தது போல இனி இருக்கவே மாட்டாய். You will never be the same. உரபா, எந்த இடத்திலே உன்னை ரிஜெக்ட் பண்ணாங்களோ, உன்னை தள்ளி வைத்தார்களோ, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லபடியா நீ மூளைக்கு தலைக்கல்லாய் மாறுவாய். நீ உன் குடும்பத்திற்கு ஒரு தலைக்கல்லாய் மாறுவாய். உன் சமுதாயத்திற்கு ஒரு தலைக்கல்லாய் மாறுவாய். உன் சபைக்கு ஒரு தலைக்கல்லாய் மாறுவாய். உரபா ரேகா தோகா தேகா சேகா தோகா தேகா தேகா தே ரபா தேகா தேகா சிஹாந்தலபா. உன்னை தாழ்த்தி ஒரு வேலைக்காரனை போல, ஒரு வேலைக்காரியை போல உன்னை தாழ்த்தி என் சமூகத்திலே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீ நடந்த அந்த பாதைகளிலே நான் நடக்க நான் வாஞ்சியாய் இருக்கிறேன். என்னை உயர்த்துகிறவர் நீர். நீர் இருக்கும் பொழுது நீர் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. Oh, I am honored because of you, Christ Jesus. I am honored. ஆண்டவரே, என்னுடைய கனம் உம்மால் உண்டாயிருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய சுகம் உம்மால் உண்டாயிருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய மேன்மை உம்மால் உண்டாயிருக்கிறது ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல இயேசு கிறிஸ்து உங்களை நிறைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு உங்களை நிறைத்து கொண்டிருக்கிறது. இந்த அன்பு உன்னுடைய மனைவியிடத்திலே வெளிப்படும், உன் புருஷனிடத்திலே வெளிப்படும், உன் பிள்ளைகளிடத்திலே வெளிப்படும். ஒரே வீட்டிற்குள் இருந்து பேச்சு இல்லாமல், இன்டராக்ஷன் இல்லாமல் இருக்கீங்களா? இன்றைக்கு அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை பெரிது. இன்றைக்கு உன்னுடைய முன்னேற்ற தடைகளை நான் உடைத்து கொண்டிருக்கிறேன். யூ கம் பேக் டு யுவர் ஃபர்ஸ்ட் லவ். உன் ஆதியின் அன்பிற்கு நீ திரும்பி வந்துவிடு. நான் திரும்பவும் முன்னிலே அன்பு கூற நான் வல்லவராய் இருக்கிறேன். என் அன்பு மாறவில்லை, என் அன்பு மாறவில்லை. நீ மாறினாலும் நான் மாறவில்லையே, நான் மாறவில்லையே, நான் மாறவில்லையே. உரபா லஹதல பஹாத்தல பலஹத்தல பியாத்ரபா ரேகா டோகா தேகா சியாத்ரபா. ஓ ஹalleluya, ஹalleluya. நீ எவ்வளவு பிஸி ஆயிட்ட, நீ என்ன மறந்து நீ எதிரிலையோ பிஸி ஆயிட்டியே. என் வேதத்தை படிக்க உனக்கு பிசினஸ், எனக்கு என்னிடத்துல ஜெபிக்க உனக்கு நேரம் இல்லாம போயிடுச்சே. இன்னைக்கு நீ ஒப்புக்கொடு. என் சமூகம் உனக்கு பேரானந்தம், என் சமூகம் உனக்கு பேரானந்தம், என் சமூகம் உனக்கு ஒரு நிறைவாய் இருக்கும், பலன் தருகிறதாய் இருக்கும். இப்பொழுது I am granting every desire of your heart. அன்பின் தேவனே, we thank you, Lord. You are an awesome and a wonderful God. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை என்று நினைக்கும் அளவிற்கு எங்களை உடைக்கிறது நோக்கத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அது அதிசயமாயிருக்கிறதப்பா. The more we are broken, Lord, the more you shine out of our lives, Lord. We thank you for every bit of your dealing with us.
எங்களை நீர் நடத்துகிற ஒவ்வொரு பாதைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Many a times we are treated as dust and nothing. We glorify your name because you have called us and helped us to walk in high places, Lord. It is your grace. இது உங்க கிருபை. இவ்வளவு எங்களை உயர்த்தி எங்களை அழகு பார்த்து வைத்திருக்கிறீரே, இது உங்க கிருபை ஆண்டவரே. இன்னும் மேன்மையானவைகளை நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிறீர். உம்முடைய ஜனங்களை சகல சுகத்தோடும் பலத்தோடும் உற்சாகத்தோடும் புதிய தீர்மானத்தோடும் ஆண்டவரே அர்ப்பணிப்போடும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்போடும் நீர் கடந்து போக பண்ணுகிறபடியினாலே ஸ்தோத்திரம். ஆவி மண்டலத்திலே நீர் செய்து முடித்த காரியங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் ரியாலிட்டியில் நாங்கள் சீக்கிரம் பார்க்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. Lord, I thank you for this grace given unto me to minister your word tonight, Lord. Thou knowest all the challenges, oh Father, but I enjoy your presence more and more, Lord. Lord, we are thrilled and amazed to see your power, Lord. Lord, increase in us more and more. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் இன்னுமா எங்களுக்கு கிருபையை தாரும். போகிற உடைய பிள்ளைகளோடு உடைய தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். வாகனங்களை உடைய இரத்தத்தினாலே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பத்திரமாய் அவர்களுடைய வீடுகளுக்கு போய் நீர் சேர்க்கும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் சாட்சிகளோடு நாங்கள் பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, யாக்கோபுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகன் இந்த இடத்தில் விதைத்த இந்த விதை பலுகி பெருக நாங்கள் செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Cover all of us by your precious blood. We give you all the glory, honor and praise, and we pray this prayer in the matchless name of our Lord and Savior Jesus Christ of Nazareth. Amen and amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.